Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம மேக்னெட் ஃபேக்ட்ஸ்ல இருந்து மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அதான் நம்ம பார்க்க போயிடும். சரி வாங்க, இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு இந்த நாட்டுல இருக்க பறவைகள்லாம் ஏன் பறக்கிறது இல்ல? கரடி பொம்மைகளுக்குலாம் டெடி பேர்னு யார் பேர் வச்சா முதல்ல? ஜாமெட்ரி பாக்ஸ்ல இந்த பொருளை எதுக்காக கொடுக்குறாங்க? இவர் எப்படி ஒரு நாட்டோட பிரதமரா ஒரே ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் வேலை பார்த்தாருன்னு ஏகப்பட்ட வியக்க வைக்கிற, பயங்கரமா வாய பழக்க வைக்கிற விதவிதமான விசித்திரமான கேள்விகளுக்கு வினோதமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க பதில்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் அவங்க இந்த உலக உருண்டையிலேயே ரொம்ப பழமையான கிரீச்சர் இது. டைனோசரா? கிடையாது. மரமா? அதுவும் இல்ல. நீயே சொல்லு. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலயே இந்த உலகத்தோட பழமையான உயிரினங்கள்ல ஒண்ணுனா அது சுறா மீன் தான். புதைப்படி ஆராய்ச்சிகளின் படி இது வரைக்கும் டைனோசரை விட பழசா உயிரினங்கள்லயே ரொம்ப பழமையான பாசல்கள் சூறா மீன்களோட தான். அதுவும் அதோட வயசு 450 மில்லியன் இயர்ஸ்க்கு மேல. அதாவது மரங்கள்லாம் முளைச்சு காடுகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே கடல்ல சுண்டிங்க போட்டிருந்த மூத்த குடிகள் தான் ஒரு நாள் முதலமைச்சரா நம்ம எல்லாரும் படத்துல பார்த்திருப்போம். ஆனா ஒரு மணி நேரத்துக்கு பிரதமரா இருந்தவரை பார்த்திருக்கீங்க? படத்துலயா? நசத்துல. 1967 சியாரா லியோன்ங்கிற பகுதியோட தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு பிரதமர் பதவி ஏற்புக்கான உறுதிமொழியெல்லாம் எடுத்தாரு சியாக்கா ஸ்டீவன்ஸ்ங்கிற இவரு. ஆனா இவர் உறுதிமொழி எடுத்து பிரதமரான ஒரு மணி நேரத்திலேயே அந்த நாட்டோட ராணுவ புரட்சி கிளம்பி இவரை கைது பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஒரே ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் பிரதம மந்திரியா இருந்ததுக்கான பெருமை உலக ஹிஸ்டரியில இவருக்கு வந்து சேர்ந்தது. ஒரு மனுஷன் நீங்க பிரதமர் ஆகி அந்த பதவி பிரமாணம் எல்லாம் எடுக்கிறதுக்கே 40 நிமிஷம் ஆயிருக்கா. அதுக்கப்புறம் அந்த பதவி பிரமாணம் எடுத்த டயர்ட்ல ஒரு டீயை குடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம். அப்புறம் உங்க ஆஃபீஸுக்கு போவோம், அங்கே போய் கதையில் உட்காருவோன்னு ஒரு 15 நிமிஷம். அங்கேருந்து அப்படியே நடந்து போயிருப்பீங்க. வாசலில் வச்சு முடிச்சாங்க. கடைசி வரைக்கும் உட்காரல இல்லை, காத்திருக்காங்க நீங்க எப்போ வருவீங்க. அப்போ நம்ம புரட்சியை போய் ஒட்டிக்க வச்சு இந்த ஆளை தூக்கிடுவோம். 1 ஹவருக்கு அப்படி என்னங்க மக்களுக்கு நல்லது செஞ்சீங்க? இந்த 1 ஹவருக்குள்ள ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? அவரு 1 ஹவருக்குள்ள பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா இந்தியால யாரு ஹெல்மெட் போடாம போனாலும் போலீஸ் நிறுத்துவாங்க, ஃபைன் போடுவாங்கறதுதான் சட்டம். ஆனா இவரு மட்டும் ஹெல்மெட் போடாம சுத்துவாரு, யாரும் பிடிக்க மாட்டாங்க. காரணம் இருக்கு. குஜராத்தை சேர்ந்த ஜாக்கிர் மெமன்கிற இவருக்கு தலை ரொம்ப அகலமானது. ஆவரேஜான மனிதர்களோட மண்ட அளவுல விற்கிற எந்த ஒரு ஹெல்மெட்டும் இவரோட மண்டையில பத்தவே பத்தாது. எந்த கடைக்கு போய் எவ்வளவு பெரிய ஹெல்மெட் வாங்கினாலும் இவர் மண்டையில பத்தாமே இருந்திருக்கு. இதனாலேயே ஏகப்பட்ட இடங்கள்ல ஃபைனை கட்டினவரு பிரச்சனையில சிக்கியே பிரபலமா இருக்காரு. ஹெல்மெட்டே பத்தாத மண்டை வீங்கிய மனிதன் அப்படிங்கிற பேர்ல அந்த ஊர் ஃபுல்லா ஃபேமஸ். இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட இவரோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க இவரை நிறுத்துறதுல அனுப்பி விட்டுறாங்க. ஆள் அவர் மண்டையாலேயே புது ரூல்ஸ் உருவாக்கி ஓட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் சைஸ்ல ஒரு ஹெல்மெட்டை செஞ்சு கொடுக்கலாமே. உலகம் ஃபுல்லா ஏகப்பட்ட கடைகளை போட்டு மெக்டானல்ட்ஸ் இருக்க மாதிரி நிலாலையும் ஒரு மெக்டானல்ட் இருக்கு. அப்போ வடை சுடுற ஆயா அப்படி பொத்திடி நில்லையா ஒரு மண்ணுக்கு நடுவுல கறியை வச்சு விற்கிற அந்த மெக்டானல்ட் இல்ல, இது ஓட்டப்படையோட சென்டர்ல இருக்க மாதிரி நீலால இருக்க ஒரு பெரிய குழியை குறிக்குது. இது அந்த மெக்டானல்ட். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ விண்கல் மோதிதான் இந்த மொரட்டு குழி உருவாயிருக்கு. அதுக்கு மனித பதர்கள் பேர் வச்சு விட்டாங்க. சரி, ஆயா இருக்கா இல்லையா? வழக்கமா நம்ம ஊர் பார்ல சரி, எதுக்கு மெக்டொனால்டுன்னு பேர் வைக்கணும்? இது அநியாயமுங்க. கேஎஃப்சின்னு வைங்க, எனக்கு அதான் பிடிக்கும். இல்லைன்னா எனக்கு இன்னொன்று பிடிக்கும், ஆனால் அந்த பேரை சொன்னால் நீங்கள் வைக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் ஓட்டையாக இருந்தால் வசந்த பவன் வைக்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வைக்க மாட்டீங்களே. என்ன கிடைக்கும்? பாட்டில் தான். ஆனா ஜப்பான்ல போனீங்கன்னா ஒரு அட்வைஸ் கிடைக்கும். புரியல. அதாகப்பட்டது ஜப்பான்ல டென்ஷிகோ சூடான்னு ஒரு பார் இருக்கு. இங்க குடிக்க போற பைபிள்களுக்கு அவங்களோட கெரியர்ல இருக்க குழப்பத்தை தீர்த்து வைக்கிறது தான் கடையோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதாகப்பட்டது ஜப்பானோட ஒர்க் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கரியர்ல அடுத்த மூவ் எப்படி எடுக்கலாம், பாத்துக்கிட்டு இருக்க வேலையை கண்டினியூ பண்ணலாமா, வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் ஆபீஸ்ல வச்சு பேசக்கூடாதுன்னு ஒரு அதிபயங்கர ரூல்ஸ் இருக்கு. அடுத்த கரியர் பாதையில என்ன சூஸ் பண்ணலாம்னு குழப்பத்துல இருக்க குடிமக்களுக்கு தான் இந்த பார் திறந்தே விட்டுருக்காங்க. அதுலயும் குறிப்பா இங்க வேலை செய்யற பார் டெண்டர்கள்லாம் கரியர் கைடன்ஸ் கொடுக்குற எக்ஸ்பர்ட்டுகள் தான். சோ போதை தேடி போற பைபிளையே கூட வாழ்க்கை பாதை எப்படி சூஸ் பண்ணலாம்னு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. ஒரு செகண்டுக்கு கேம் நல்ல நாடா இருக்கு. இல்ல இப்போ உங்களுக்கு அப்படின்னா வர்ற கஸ்டமர் குறையுதா இல்ல ஜாஸ்தி ஆகுதா? வர்ற எல்லாரையும் திருத்தி அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்க பிசினஸ் எப்படி ஓடும்? அப்போ ஜப்பான்ல அது சக்சஸ் ஆகுதுன்னா அந்த அளவுக்கு குழப்பமானவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் இன்னைக்கு காலையில் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போது மலேசியாவில் ஒரு விளம்பரம் பார்த்தேன். அது ஒருத்தங்க ஒரு கேர்ள் அவங்க தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே டைம் ஸ்கேருக்கு முன்னாடி. என்னென்னா டைம் ஸ்கேருக்கு முன்னாடியே டைம் ஸ்கேருக்கு முன்னாடி ஒரு டேபிள் போட்டு இந்த பக்கம் ஒரு சேர் அந்த பக்கம் ஒரு சேர் போட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க.
1 மினிட்டுக்கு 1 ரிங்கெட் படி மினிமம் 10 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு 10 வெள்ளி, அரை மணி நேரத்துக்கு 30 வெள்ளி அப்படிங்கிற மாதிரி டைம் கூடுனா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க போல. அவங்க அந்த பிஸ்னஸோட பேர் வந்து லிசனர். உங்களுக்கு யாரு மேலே அது கோவம், யாரை பற்றியாவது நொட்டை பேசணும், என்ன வேணாலும் பேசணும். இப்போ நடக்கிற அந்த அரசியல் பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், உங்களோட மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா கேட்கறதுக்கு அவங்க இருக்காங்களா? இதில் 10 நிமிஷத்துக்கு கேட்கறதுக்கு 10 வெள்ளி. நீங்கள் போய் உட்காந்து பேசலாம், சரியா, வெண்ட் அவுட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு பதில் வேணும், ஏதாவது சொல்லுங்க மேடம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட். நிறைய பேர் கமெண்ட்ஸ் அதிகமாக சொல்றாங்க 10 வெள்ளியா, அதான் போமா நான் என் கூட்டாளி கிட்ட போய் குழம்பிட்டு வந்துருவேன். கூட்டாளி இல்லாதவங்க இல்ல, கூட்டாளி எப்பயுமே கேட்க மாட்டாரு தானே, அவருக்கும் வேலை இருக்கும். இவ கூட்டாளி வந்து நம்ம ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும்போது நம்மளை பத்தி தெரிஞ்சவன், இவனா இப்படி பேசுறான் அப்படின்னு நம்மளை ஜட்ஜ் பண்ண சான்ஸ் இருக்கு. இவங்களுக்கு தான் நம்ம யாருன்னே தெரியாது. நம்ம இருக்கிறதெல்லாம் போய் அவங்கள்ட்ட கொட்டி விட்டு ஓடி வந்துடும். அம்மா சொல்றாங்க போகலாம் தான், 10 ரிங்கெட் கேட்பாங்களே, பின்ன அம்மா சொல்றாங்க 5 வெள்ளி கொடுங்க சார், நானும் சேர்ந்து பேசுறேன். அதானே நடுவுல போடுறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் வாங்குற ஃபீஃபாவையே இலவசமா விளம்பரம் பண்ண வச்சாங்க இந்த கம்பெனிகள். அதாகப்பட்டது உலகமே உற்று நோக்கிற இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்ல சுத்தமான ஸ்டேடியம் ரூல்னு ஒண்ணு இருக்கு. அதாவது காசு கொடுக்காத எந்த ஒரு பிராண்டையும் கேம் நடக்கும் போது மக்களோட கண்ணில் காட்டக்கூடாது, மறைச்சு வைக்கணுங்கிறதா விஷயம். அது அந்த கேம் நடக்கிற ஸ்டேடியத்தோட பேர்ல இருந்தாலும் அப்படி ஃபேமஸான ஜீன்ஸ் கம்பெனியான லீவைஸ் பேர்லயே இருந்த ஒரு ஸ்டேடியத்தை பேரை மாத்தி விட்டு வெள்ளை கலர் துணியை வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க லோகோவை. ஆனா லீவைஸ் கம்பெனி சிம்பிளா திங்க் பண்ணாங்க, உடனடியாக அவங்களோட சோசியல் மீடியால அவங்களோட லோகோவை கவர் பண்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. அந்த வெள்ளை துணியால மூடப்பட்ட லோகோவை வச்சு விளம்பரம் பண்ணாங்க. அதுக்கு காசு கொடுத்தா கூட கிடைக்கிறதை விட அதிகமான அட்டென்ஷன் ஓசிலேயே கிடைச்ச கம்பெனிக்கு இதே மெத்தட ஷேவிங் கிட் விக்கிற ஜில்லட் கம்பெனியும் அவங்களோட பேர்ல இருந்த ஸ்டேடியத்தை கவர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஷேவிங் பண்ண சோப்பு நுரையை வச்சு மூணு மாதிரி லீவைஸ் ஆரம்பிச்சு வச்சது ஏகப்பட்ட கம்பெனிகளை பிக்கப் பண்ணிக்க சல்லி பைசா செலவு வைக்காம உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு விளம்பரத்தை பண்ணி விட்டாங்க. சரகடிச்சு வானத்துல பறக்கிறதுனாலதான் அதுக்கு பறவைனே பேர் வச்சிருப்பாங்க போது இந்த நாட்டுல இருக்க பெரும்பாலான பறவைகள் பறக்காது, நடக்கும். அதாகப்பட்டது நியூசிலாந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனிப்பட்ட தீவு மாதிரி இருக்கிறதுனால அங்க ஆதி காலத்துல இருந்தே இருக்க பறவைகளுக்கு அதை வேட்டையாடக்கூடிய நிலத்துல வாழ்ற விலங்குகளோட எண்ணிக்கையும் கம்மியாவே இருந்திருக்கு. அப்ப இருந்தே நிலத்துல அதை வேட்டையாடுறதுக்கான விலங்குகளே கம்மியா இருக்கிறதுனால காலப்போக்கில் எவல்யூஷன்ல இங்க வாழ்ந்த வளர்ந்த பறவைகள்லாம் பெரும்பாலும் பறக்க முடியாத நடக்கக்கூடிய ஓடக்கூடிய பறவைகளாவே இருந்துருச்சு. அதுதான் இன்னைக்கு அங்க அதிகமாவும் இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? அப்போ நிஜமாலுமே உனக்கு பறக்க தெரியாதா? ஒரு குடும்பம் குழந்தை எங்க துரத்த ஆள் இல்லைங்கிறதுக்காக நாங்க பறக்கவே இல்லைன்னுட்டா அவங்க சரி, உங்களை துரத்துனாதான் பறப்பீங்களா? உங்க புறவி குணமே பறக்கிறது. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதாங்க நடந்து போகணும். அப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம விட்டா அப்படியே இருப்பீங்க. அப்ப நமக்கு எல்லாம் எதிரி தேவை. அது சரி, வச்சு குப்பை கொட்டுறதே பெரும்பாடா இருக்கும் போது ஐயா 108 குழந்தைகளுக்கு நைனாவா வேலை பாக்குறாரு. ஆக்சுவல் ஃபாதர் உகாண்டால வாழ்ந்து வர அந்த உன்னத மனிதரோட பேரு மூசா ஹசாயா கசேரா. கணக்கெடுப்புப்படி ஐயாவுக்கு 108 குழந்தைகள், 12 மனைவிகள். வாங்கி கொண்டு கொடுங்கண்ணே. இது என்ன பிரமாதம், அவருக்கு 578 பேர குழந்தைகள், ஒரு ஊரையே. ஆனா ஐயாவுக்கு இருக்க பெரிய பயமே எல்லாரோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறதானா. அகன்று இருக்க குடும்பம் ஆனந்தமாவே இருக்காதுல்ல. மாசத்துக்கு ஒரு தடவை மக்கள் குறை தீர்ப்பு நாள்னு வச்சு ஃபேமிலியில இருக்க பஞ்சாயத்து எல்லாம் தீர்த்து விடுவாராம். எக்ஸாக்ட்லி. கால்நடை பராமரிப்பு, விவசாயம் ஏகப்பட்ட வேலை பாக்குறதுனால சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல. இதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணா உலகம் தாங்காதுன்னு 12 மனைவியோட நிறுத்திட்டாப்ல. உலக எஸ்டிடில பாவம், உலகம் மேல பாவப்பட்டு 12ஓட நிறுத்திட்டாரு. அமௌண்ட்டை பாருங்க, 12, 108, 578. மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று போட்டு குடும்பம் குறை தீர்க்கும் மையம். ஆனால் ஒன்றுங்க, அதான் சொல்றது, இதில் ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன வேலைக்கு போனாலுமே இன்கம் வந்துடும். அதான் உங்க சொந்தமாக காமெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் எப்படிங்க சண்டை போடாமல் இருக்கீங்க? அதுதான் அவர் மண்டையை வச்சுக்குவார். ஒவ்வொரு மாதம் வந்து முளைப்படி சொன்ன உடனே எல்லாரும் பழையிருச்சு போல உங்களுக்கு. நீங்க ஊருக்குள்ள இருக்கீங்களா இல்ல நீங்க தான் ஊரேவா? அப்படித்தான், அவர்தான் ஊரே.
முடியாத ஒரு ஆக்சிடென்ட்டான டைட்டானிக் கடல்ல மூழ்கி போன அந்த நாளப்போ அந்த கடல் நீர் எவ்வளவு கூலிங் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலா டைட்டானிக் கடல்ல மூழ்கி போனப்போ அந்த கடல் நீரோட குளிர் -2 டிகிரி செல்சியஸா இருந்திருக்கு. இத உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டோட உணர்த்துற மாதிரி யுஎஸோட டென்னசி ஸ்டேட்ல இருக்க டைட்டானிக் மியூசியத்துல ஒரு ஸ்பெஷலான ஐஸ் கோல்டு அண்டா வச்சிருப்பாங்க. பார்வையாளர்களா நீங்க போய் அதுல கையை விட்டு பாத்தீங்கன்னா டைட்டானிக் மூழ்கினப்போ தண்ணி என்ன கண்டிஷன்ல இருந்ததோ அதே கண்டிஷனான குளிர்ல அது இருக்கும். ஏன் இந்த ட்ரை பண்ணி பார்த்த பல பேருக்கு கொஞ்ச நேரத்திலே கை மரத்து போற அளவுக்கு குளிர் கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே உள்ள விழுந்தவனுக்கு ஜன்னி வர வைக்கிற அளவுக்கு கோல்ட்ல அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்ல சிக்கினவங்களோட நிலைமையெல்லாம் நினைச்சாதான் பாவமா இருக்கு. உலகம் முழுக்க பலரும் அறிஞ்ச ஒரு பரிச்சயமான கேரக்டர் தான் இதுதான். எடிட்டர் நீலவா டேய் கபிலா வா. இந்த டாஜ் மீம் ஆக்சுவலா ஷீபா இனு பிரீட்ல வர இந்த டாக் ரேண்டமா அதோட ஓனர் போட்டோ எடுத்து போட அது உலக ஃபேமஸ் ஆச்சு. நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். நீலவா டேய் கபிலா வா. ஆனா இதுல ஹைலைட்டான மேட்டர் அட்சுகோ சாட்டோங்கற இந்த டாகோட ஒரிஜினல் ஓனர் இன்டர்நெட்ல இந்த டாக் கிடைச்ச ஃபேமை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் வந்தப்போ எல்லாத்தையும் தவிர்த்து இருக்காங்க எல்லாருக்கும் இது சொந்தமா இருக்கணும்னு. அதோட இந்த டாகோட ஃபேமஸான 7 போட்டோக்களை மட்டும் ஏலத்துல விட்டு அதுல வந்து $3.4 மில்லியன் கிட்டத்தட்ட 28 கோடியையும் சேரிட்டிக்காக கொடுத்துட்டாங்க. தங்கம்ல கும்பிட்டுக்கடா கைடா. நம்பரிங் சிஸ்டத்துல முடிவே இல்லாம ஏகப்பட்ட நம்பர்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நம்பரா இருக்கிறது தான் இந்த 4ஆம் நம்பர். அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இந்த 4ஆம் நம்பருக்கு மட்டும்தான் அதோட ஆங்கில பேரான 4ங்கிற அதோட லெட்டரும் கரெக்டா 4 எழுத்துக்கள் இருக்கும். இது மத்த எந்த நம்பருக்கும் இல்லங்கிறதுதான் ஸ்பெஷல். இந்த பர்கர் விக்கிற மெக்டானல்ட்ஸ் பல நாடுகளையும் ஜங்க் ஃபுட் விரும்பிகளையும் குழந்தைகளையும் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா 1970ல இவங்க பார்த்த ஒரு வேலை போதைப் பொருள் கும்பலா அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்தது. போதை பொருள். அதாவது 1970களில் மெக்டானல்ட்ஸ் அவங்க கொடுக்குற ஃபுட்டோட இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை கொடுத்துருக்காங்க. நல்லா நீளமா அளவா எடுத்து சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி. ஆனா இந்த ஸ்பூனு கஸ்டமர்களை விட போதை கைகளுக்கு பிடிச்சு போச்சு. ஏன்னா கோலமாவை கரெக்டான அளவுல எடுத்து யூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்பூன் ஆட்டா இருக்கு. அதனால பவுடர் உறிஞ்சிகளுக்கு இது பயங்கர பலன் அளிக்க கூடியதா இருக்கு. பரபரப்பா யூஸ் பண்றாங்க. பிறவென்ன கம்பெனியோட பேரு கெட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காக ஸ்பூனோட டிசைனை இந்த மாதிரி மாத்தி விட்டாங்க. ஆண்டாண்டு காலமா பஞ்சடைக்கப்பட்ட இந்த கரடி பொம்மைகளுக்கு டெடி பேருங்கிற பேர் இருக்குங்கிறது நாம் அனைவரும் அறிந்தது. ஆனா அந்த பேர் எப்படி இந்த பொம்மைக்கு வந்தது தெரியுமா? மக்களுக்காக சொல்றேன். 1906ல அமெரிக்க அதிபராக இருந்த தியோடர் ரூஸ்வெல்ட்ங்கிறவர் காட்டுக்கு கரடி வேட்டைக்கு போனப்போ அவர் வேட்டையாட இந்த ஒரு கரடியும் சிக்காம போயிருக்கு. அப்ப அவர் கூட போன காட்ஸ் அவருக்கே தெரியாம எங்க இருந்த ஒரு கருப்பு கரடியை பிடிச்சிட்டு வந்து அதை மரத்துல கட்டி வச்சு அதை சுடணும்னு கேட்டுக்க எதிர்க்க முடியாத நிலைமையில இருக்க விலங்கு வேட்டையாட மாட்டேன்னு அவரு விட்டுருக்காரு. அந்த கதை பின்னாட்கள்ல நியூஸ் பேப்பர்ல வந்து பெரிய ஃபேமஸ் ஆச்சு. அப்ப இருந்த டாய் கம்பெனிகள் இந்த கதையை பேஸ் பண்ணி பஞ்சடைக்கப்பட்ட கரடி பொம்மைகளுக்கு டெடி பேர்னு பேர் வச்சு விட்டாங்க. அதுக்கு அமெரிக்கால அப்போ ஏகோபித்த வரவேற்பு. எந்த அளவுக்கு அது ஃபேமஸ்னா இவருக்கு அடுத்த அதிபரான வில்லியம் ஹாவர்ட் டாஃப்ட்ங்கிறவருக்கும் அவரோட பேரை மென்ஷன் பண்ற மாதிரி பில்லி பாசம்னு ஒரு பொம்மை உருவாக்குனாங்க. ஆனா அது டெடி பேர் அளவுக்கு ரீச் ஆகல. அப்பவே ஊத்திக்கிச்சு. பள்ளி பருவத்துல பலருக்கும் அவரோட பேர்ல இருந்தது தூக்கி வச்சிருக்காங்க. நான் நேற்று ஒன்று பார்த்தேன் என்னன்னா அந்த எஸ்கலேட்டர் இருக்குல்ல அது இப்போ யூஸ் பண்ணாத ஆளே இல்லை. எவனும் படியும் ஏற மாட்டான் காலெலாம் வலிக்கும்ட்டு இப்போ எல்லாரும் எஸ்கலேட்டர் எங்கே போனாலும் இருக்குது. அதை ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு என்னன்னா அப்போ எல்லாரும் ஐயோ முடியலைன்னு கஷ்டப்பட்டு படியேறி இருக்காங்க. அப்போ ஒரு பார்த்துருக்காரு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே நின்ன மாதிரியே தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்னு ஒரு 10-12 ஸ்டெப்ஸ் உள்ள ஒரு சின்ன எஸ்கலேட்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. இதை எங்கே தெரியுமா முதல்ல வச்சிருந்துருக்காங்க? யோசிச்சு பாருங்க எங்கே இருந்து எங்கே வந்திருக்கோம். இப்போ சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுறோம். அது வந்து இருந்த இடம் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. அம்யூஸ்மெண்ட் பார்க்கல இப்போ நம்ம அந்த ரோலர் கோஸ்டர்லாம் போகிறோம்ல அது மாதிரி ஒரு ரைடாக அது இருந்திருக்கு. 2 படி வச்சு இருந்திருக்கு. எல்லாரும் கீழே ஏறி அப்படியே உட்காந்துக்குவாங்க. சில பேர் நின்றுக்குவாங்க. அது மேலே போகும்போது எல்லாம் கத்துறாங்க அப்படின்னு அவ்வளோத்து கீழே வருது. இப்படி இருந்த ஒரு அம்யூஸ்மெண்ட் ரைடாக இருந்த ஒரு விஷயம் இப்போ சர்வசாதாரணமான ஒரு விஷயமா போய்விட்டது. இதை நேற்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வச்சுருந்துருக்கீங்களா அதை? அப்போ எல்லாருக்கும் புதுசாக இருந்திருக்காங்க. என்னங்க அதுவாக போகுதுன்னு பயந்துருப்பாங்க. இந்த சந்தேகங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்ல வெட்டியது எதுக்குன்னு. மத்த எல்லா பொருளுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும்போது இவனுடைய வேலை என்னன்னு மட்டும் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா நீளமா ஒரு கோட்டை வரைஞ்சோம்னா அதை ஸ்கேல வச்சு என்ன அளவுங்கிறத அளந்துடலாம். அதே நேரம் வளைவா ஒரு கோட்டை வரைஞ்சு விட்டோம்னா அதை வெறும் ஸ்கேல வச்சு அளக்க முடியாது. அப்ப இந்த பைபிளையை பயன்படுத்தி ஒரு அளவை குறிச்சுக்கிட்டு அதை அந்த வளைவான கோட்டுக்கு மேல வச்சு அளந்தோம்னா நமக்கு வளைஞ்சிருக்க கோட்டோட அளவையும் கண்டுபிடிக்க முடியுமா? அதுதான் அதோட வேலையா இருந்திருக்கு. இதை சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட. இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோல இருந்து சில வினோதமான மேட்டர்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்த்ததில் உங்களை ஈர்த்தது எது? கருத்து பெட்டியில தட்டி விடுங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. இதயம் உள்ளே பச்சை குத்து.
காட்டுக்குள்ள பச்சை குத்தியே சொன்னா முழுசா சொல்லு, பாதியா சொன்ன. நான் கொஞ்சம் கொஞ்சமா வாரேன். நான் எல்லாம் சுத்த தமிழ். இதய முள்ளே பச்சை குத்து. இவனாவது இதே முள்ள என்ன யோசிக்கிறேன், இதய பட்டி பச்சை குத்து பழைய பாட்டா இருக்குமோ, விஜயகாந்தோட பாட்டா இருக்குமோ. இதய பட்டினா என்ன? ஹார்ட்டுக்குள்ள பச்சை குத்தியே. கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டுங்க. சேனலுக்கே புதுசா அதுல போடுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். நல்லா இருந்தது. இந்த டாபிக் எப்படா வரும்னு வெயிட் பண்ணுவேன் நான். சில நேரம் வேற டாபிக் போயிடுவார். ஆனால் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்க, இன்னைக்கு இத்தனை 33 வருஷத்துல இப்போதான் எனக்கு தெரியும் அந்த டிவைடர் எதுக்கு. நம்ம என்ன பண்றது, ஸ்கூல்ல எதுவும் சண்டைன்னா அதை தான் தூக்கிட்டு போறது. ஏன்னா அது சும்மா கிடைக்கல, அதான் எங்களோட ஆயுதம். எடுத்துட்டு போறது. அவங்களும் வச்சிருப்பாங்க, வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு வந்துடுறது. ஒரு நாள் கூட சண்டை போட்டது கிடையாது. எடுத்துட்டு போறது, அவங்க கையில அதை பார்த்தோன்னே வந்துடுறது. ஸோ இதை இந்த டிவைடர் எதுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் டேபிளில் பேர் வெட்டுறதுக்கு, சும்மா போர் அடிக்கிற நேரம் அதை அப்படி குத்தி குத்தி இது பண்ணுறதுக்கு. அதை அப்படி நல்லா விரிச்சோம்னா 2 சைடும் கூரானதாக வரும். அதை வச்சு நம்ம ஏதோ பெரிய காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடுற மாதிரி பூன்னு சண்டை போட்டு பார்க்குறதுன்னு இதுக்கு தான் பயன்படுத்தியிருக்கோமே தவிர, இதோட உண்மையான யூஸ் இன்னைக்கு தானே தெரிஞ்சிருக்கு. ரொம்ப பாவம் இல்லை நீ. அது சரி, ஏங்க அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? ஸ்கூல் ஞாபகம் வருது. டிவைடரு, ப்ரொடெக்டரு, வேற என்ன இருக்கு, ரூலரு, இந்த ரெக்டாங்கிள் ஒன்று, ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குமே, அப்புறம் அந்த ஏதோ அப்படி இப்படின்னு நிறையா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது புது பெட்டி வேணும். அது புதுசாக இருந்தால் தான் ஸ்கூலுக்கு போகிறது, இல்லைன்னா போகிறதில்ல. அதுலேயும் அதுவும் நடராஜாவில் இல்லை, அதுலேயும் என்னென்னா நடராஜ் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆக்ஸ்ஃபோர்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அது வந்து அந்த பாக்ஸே ஒரு கவருக்குள்ளே வச்சு தான் வரும். ஸ்கூலில் போனால் அது அப்படி தெரியும். ஆக்ஸ்ஃபோர்டு வச்சிருக்கியா? ஆக்ஸ்ஃபோர்டு வச்சிருக்கீங்களா? ஐயா சரிங்கய்யா. நடராசா வச்சிருக்க, தண்ணி எடுத்து வர. அந்த மாதிரி நடராசா வச்சிருந்தா அந்த பெட்டியெல்லாம் கலந்தோம் கொஞ்சம். அதான் நடராசா வச்சிருந்தா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஆக்ஸ்ஃபோர்டு வச்சிருந்தா மரியாதை கொடுப்பாங்க. நான் அங்கே போயிட்டு என்ன எப்போ பார்த்தாலும் நடராசா தான், எனக்கு ஆக்ஸ்ஃபோர்டு தான் வேணும்னா இவர் சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தானே, எப்படியும் 3 மாதத்தில் உடைக்க போகிறேன், எனக்கு ஆக்ஸ்ஃபோர்டு தான் வேணும் அப்படின்னு. ஒரு தரம் ஆக்ஸ்ஃபோர்டு வாங்கிட்டேங்க. அப்பா ஸ்கூலில் மறுவாது என்ன மறுவாது. ஆக்ஸ்ஃபோர்டு வச்சிருக்கியா? சரி சண்டைக்கு வர மாட்டாங்க. அது ஏன்னு தெரியலை, அது ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. இப்போ ஐஃபோனுக்கு ஒரு கெத்து இருக்குல்ல, நாங்கள் ஐஃபோன் வச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆக்ஸ்ஃபோர்டில் வச்சுருந்தா அது ஒரு இது 3 இந்த 2 பிராண்டும் இல்லாமல் நீல கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுவும் லோக்கலாக ஸ்ரீலங்காவில் அடிக்கிறது போல. அவங்கெல்லாம் தூக்கி போட்டு மிரிப்பாங்க. எதுக்குள்ளே இருந்தாலும் அது ஒன்றையும் பாவிக்கிறது, எதையும் யூஸ் பண்ணுறது இல்லை. நடராஜாவுக்கு இருக்கிற மரியாதை கூட அந்த நீல பாக்ஸுக்கு இருக்காது. அவங்களெல்லாம் சும்மா மண்டையெல்லாம் தட்டுவாங்க, தெரியாது. நானும் நிறைய நடராசா வச்சுருந்துருக்கேன், 2-3 ஆக்ஸ்ஃபோர்டு வச்சுருந்துருக்கேன். அது அப்படியே புதுசாக திறக்கும் போது உள்ளே வந்து ரப்பரு, கட்டரு, பென்சிலு, அந்த இதெல்லாம் அப்படியே செட்டாக அப்படியே இருக்கும். அது நல்லா இருக்கும். நடராசாவை திறந்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆக்ஸ்ஃபோர்டை திறந்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பேப்பர் இருக்கும், அந்த ஆக்ஸ்ஃபோர்டோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் அப்படி எடுத்து காட்டுறது. நடராசாவில் இருக்கடாது அப்படின்னு இல்லை, அது எதுக்கு இருக்குது எங்களுக்கும் தெரியாது. அது வந்து காசு மாதிரி அந்த 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 புக்லெட் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி காட்டுனா பத்தியா அந்த மாதிரி. அங்கே எல்லா கேர்ள்ஸும் ஆக்ஸ்ஃபோர்டு தான். நாங்கெல்லாம் கிலோ கணக்கில் வாங்கி பிரித்து பேக்கில் எடுத்துட்டு ஒரு பேக்கில் கட்டி. அங்கே கேர்ள்ஸ் எல்லாம் ஆக்ஸ்ஃபோர்டு தான், ஒரு சில பாய்ஸ் மட்டும்தான் ஆக்ஸ்ஃபோர்டு. மற்ற எல்லா வீட்லேயும் மண்டையில் தட்டி போறக்கு நடராசாவே பெருசு வச்சுக்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. ஆமாம், இதில் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நடராசாவும் வேணாம் ஆக்ஸ்ஃபோர்டு வேணாம்.
பாக்கெட்லேருந்து எடுப்பாங்க. என்னன்னா பென்சிலும் ப்ரொடெக்டரும் ரூலரும் மட்டும். மிச்சமெல்லாம் எதுக்கு? அப்போ இது அதுதான் சொன்னேன், அப்படித்தான் நாங்களும் கொண்டு தனித்தனியா வரோம். கிடைக்குமா? தனித்தனியாக வாங்கலாம். ஆனால் தனித்தனியாக வாங்குறது வந்து பிராண்ட் இருக்காது. இப்போ ப்ரொடெக்டர்னா அந்த ப்ரொடெக்டர் மட்டும் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்க முடியும். அவங்க சொல்லுவாங்க மொத்த பெட்டி எதுக்கு? நாங்கள் அப்படி இந்த பென்சில் பாக்ஸில் வச்சு கொண்டு மொத்த பெட்டி வாங்குறதுக்கு வீட்டில் காசு கொடுக்குறது. இவனுங்க அதில் 5 ரூபாய்க்கு எது கூட யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் வாங்கிட்டு மிச்சத்துக்கு கட்லெட் வாங்கி திங்கிறது. தனித்தனி. அப்போ அப்போ அவங்க வந்து இந்த இதுக்கு இந்த பயம் இல்லாதவங்க. பயம்னா என்னன்னே தெரியாதவங்க அவங்க எல்லாம். என் பழைய மெமரியெல்லாம் சொல்லி டைம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். Bye.